அவருடைய அறிவாற்றல் தான் சிறந்து இருக்கிறது என்பதற்காகத்தான் இங்கே நாம் பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அறிவாற்றல் இருக்கிற காரணத்தினால் தான் அம்மா அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக வேண்டும் என்று இந்த நாடே விரும்பிக் கொண்டிருக்கிறது. அதனாலே தான் பொய்யாமொழி புலவன் வள்ளுவன் கூட சொன்னான், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று சொன்னார். ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த செயலை செய்வதற்கு முன்னால் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அறிவுத்திறனால் சிந்தித்ததற்கு பின்னால் தான் நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். ஒரு செயலை செய்ததற்கு பின்னால் இப்படி நடந்து விட்டதே என்று நாம் எண்ணி அதற்காக வருத்தப்படுவது இழுக்கு என்று திருவள்ளுவர் அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் சிந்தனை தான் முதலிலே இடம்பெறுகிறது. அவ்வளவு ஏன் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பிலே கூட நாம் முதலிடம் கொடுத்திருப்பது அறிவாற்றலுக்குத்தான். எனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமர் அவருக்கு பெரிதும் இந்த நாட்டு மக்கள் விரும்புவது அம்மா அவர்களுடைய அறிவாற்றலே. மரியாதைக்குரிய அண்ணன் நெத்தியடி நாகையன் வந்தார். விஷன் 2023 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்திருக்கிறாரே, அது அம்மா அவர்களுடைய செயலாற்றல் தானே என்று சொன்னார். அந்த திட்டத்திலே இருக்கிறது தொலைநோக்கு திட்டம். தொலைநோக்கு திட்டம் என்றால் என்ன? சிந்தித்து செயல்படுவதுதான் தொலைநோக்கு திட்டம். ஆக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிந்தித்து இந்த திட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார். 2023 10 ஆண்டுகளுக்கு பின்னாலே இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டொன்றுக்கு உங்களுடைய தனிநபர் வருமானம் 4.5 லட்சத்தை தாண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் திட்டத்தை, தொலைநோக்கு திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிந்தித்து தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அம்மா அவர்களுடைய அறிவாற்றலுக்கு கிடைத்த மகத்தான திட்டம் தானே. இன்னொன்றையும் சொன்னார், கூடங்குளம் அணுமின் நிலையம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய செயலாற்றலால் திறக்கப்பட்டது என்று சொன்னார். பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். கூடங்குளம் அணுமின் நிலையம் திறக்க வேண்டும் என்றனர் சிலர், திறக்கவே கூடாது என்றனர் சிலர். இருதரப்பினரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழைத்து பேசினார். கூடங்குளம் அணுமின் நிலைய பொறியாளர்கள் அழைத்து பேசினார், தொழில்நுட்பவியலாளர்களை அழைத்து பேசினார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தால் அந்த பகுதி மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று 100க்கு 100 அம்மா அவர்கள் தீர்க்கமாக தெரிந்ததற்கு பின்னாலே அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் திறக்கப்பட்டது என்று சொன்னால் அது அம்மா அவர்களுடைய அறிவாற்றல். யாரை அழைக்க வேண்டும், எப்படி கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிந்தித்தார். அதனாலே கூடங்குளம் அணுமின் நிலையம் திறக்கப்பட்டது என்று சொன்னால் அது அம்மா அவர்களுடைய அறிவாற்றல் தானே. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய சாதனைகள் அத்தனையும் பட்டியலிட்டு சொன்னார்கள். அவையெல்லாம் தமிழகத்துக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள். இந்த தமிழகம் மாற்றம் தந்த மக்களுக்கு ஏற்றம் தர வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்த திட்டங்கள், அந்த சாதனைகள் எல்லாம். ஆனால் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இந்தியாவினுடைய பிரதமராக வேண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதற்கு இந்த நாடே எதிர்பார்க்க பெரிதும் காரணமாக இருப்பது அம்மா அவர்களுடைய அறிவாற்றலா என்பதுதான். பெரியோர்களே, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஏக இந்தியாவை காட்டும் இந்திய பூகோள வரைபடத்தில் பர்மா இருந்தது, பாகிஸ்தான் இருந்தது, இலங்கை இருந்தது, வங்கதேசம் இருந்தது. ஏகோபித்திய இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற பர்மாவை ஆங் சான் சுகி என்ற ஒரு பெண் பிரதமராக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். ஏக இந்தியாவில் இருந்து பாகப்பிரிவினை செய்து கொண்டு போன பாகிஸ்தானை பெனாசிர் பூட்டோ என்ற ஒரு இஸ்லாமிய பெண் பிரதமராக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். ஏக இந்தியாவில் இருந்து தாரை வார்க்கப்பட்ட ஸ்ரீலங்காவை சந்திரிகா என்ற ஒரு பெண் அதிபராக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து சென்ற வங்கதேசத்தை ஷேக் ஹசீனா, கலிதா ஜியா போன்றவர்கள் பிரதமர்களாக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். இவைகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற சின்னஞ்சிறிய நாடுகள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் மறைந்த பெனாசிர் பூட்டோ அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். Women's becoming a prime minister in all around India is the welcoming thing. If a woman hands the position of prime minister in India, then it is easy to speak and solve the problems in a motherly manner. இந்தியாவை சுற்றிலும் உள்ள நாடுகளில் பெண்கள் அதிக அளவில் பிரதமர்களாக இருந்து பொறுப்பேற்றது போல் இந்தியாவிலும் ஒரு பெண் பிரதமரானால் பல நாடுகளிடையே ஏற்படும் பிரச்சனைகளை தாயுள்ளத்தோடு சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ள முடியும் என்று கராச்சியில் பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்தார் மறைந்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ அவர்கள். இந்த சங்கதி வெளியானவுடன் டெல்லியில் மிகப்பெரிய தொழிலதிபர்களும் பிரமுகர்களும்
கலந்து கொண்ட விருந்து ஒன்று நடைபெற்றது. அப்பொழுது ஒரு தொழிலதிபர் கேட்டார், இந்தியாவில் பிரதமராக கூடிய தகுதி, திறமை, துணிவு படைத்த பெண் யார் இருக்கிறார் என்று கேட்டார். எடுத்த எடுப்பிலேயே ஒரு தொழிலதிபர் சொன்னார், ஏன் தமிழகத்தை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதல்வர் புரட்சி தலைவி கனிவோடும் கருணையோடும் அறிவோடும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். டெட்டர்மினேஷன், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்மானித்து தீர்த்து வைக்கிறார். உதாரணத்திற்கு 69% இடஒதுக்கீடு பெற்று தந்த பெருமை, டெடிகேஷன். காவிரி நீர் பிரச்சனையில் தன் உயிரை துச்சமென நினைத்து 4 நாட்கள் 82 மணி நேரம் உண்ணாவிரதம் மறந்து காவிரி நீருக்காக போராடிய பெருமை, மனித நேயம். நெய்வேலியில் கொள்ளைக்காரர்களால் வெட்டப்பட்ட போலீஸ்காரராகட்டும், ரத்த வெறி பிடித்த சந்தன வீரப்பனால் சுட்டுக் கொல்லப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர்கள், போலீஸ்காரர்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் என்று வாரி வழங்கிய வள்ளல் பெருந்தன்மை, கச்சத்தீவை குத்தகைக்கு கேட்போம் பின்னர் அதனை மீட்போம் என்று சொன்ன ராஜதந்திரம், பல ஆயிரம் கோடி முதலீட்டில் பல தொழில்கள் தொடங்க திட்டம் தீட்டி தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லுகின்ற பாங்கு, அது நேரு ஸ்டேடியமோ திரைப்பட நகரமோ எதுவானாலும் புரட்சி தலைவியின் நேரடி மேற்பார்வையில், அதுவும் Z+ கேட்டகரி செக்யூரிட்டி எனப்படும் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்து செயல்பட்டு வரும் திறமை, இதையெல்லாம் எண்ணி பார்க்கும் போது இந்திரா காந்திக்கு பிறகு இந்தியாவின் பிரதமராக கூடிய தகுதி, திறமை, துணிவு படைத்த ஒரே பெண் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஒருவருக்குத்தான் உண்டு என்று அத்தனை பேரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர் கோவி காளிதாஸ் அவர்கள் சொன்னதை போல இந்தியாவிலேயே 6 மொழிகள் தெரிந்த ஒரே தலைவி நமது இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஒருவர் தான். அம்மா அவர்களுக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி தெரியும், கன்னடம், மலையாளம், தெலுங்கு தெரியும். ஏன் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிரெஞ்சு மொழி கூட தெரியுமாம். ஆக இத்தனை மொழிகள் தெரிந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அறிவாற்றல் தான் அம்மா அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்று இந்த நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு ஏன் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேசிய தலைவியாக மட்டுமல்ல உலக தலைவியாக உருவெடுத்திருக்கிறார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. அம்மா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பின்னாலே இதுவரை 5 முறை டெல்லிக்கு சென்றிருக்கிறார். கருணாநிதி கூட பல முறை டெல்லிக்கு சென்றார். தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான வளமான இலாக்காக்களை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக கருணாநிதி பல முறை டெல்லிக்கு சென்றார். 1,80,000 கோடி ரூபாய் அளவிற்கு 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டிலே கொள்ளையடித்து தனது மகள் கனிமொழியை பார்க்க வேண்டும் என்பதற்காக திகாரிலே இருந்த கனிமொழியை பார்க்க கருணாநிதி சென்றார். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பின்னாலே 5 முறை டெல்லிக்கு சென்றார். முதல் முறையாக அம்மா அவர்கள் சென்னையிலே இருந்து கிளம்பி டெல்லிக்கு செல்லுகிறார். டெல்லியிலே இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்திலே தங்குகிறார். அம்மா அவர்கள் தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்திற்கு பிரதமர் அலுவலகத்திலே இருந்து குண்டு துளைக்காத கார் அம்மா அவர்கள் தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்திற்கு வருகிறது. அம்மா அவர்கள் அந்த குண்டு துளைக்காத காரிலே ஏறி பிரதமர் அலுவலகத்திற்கு செல்லுகிறார். பிரதமர் மன்மோகன் சிங் தன்னுடைய அலுவலக அறையிலே இருந்து வெளியில் வாசல் வரை வந்து நின்று புரட்சி தலைவி அம்மா அவர்களை வரவேற்று தன்னுடைய அலுவலக அறைக்குள் அழைத்து செல்லுகிறார். சுமார் 45 நிமிடங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமர் மன்மோகன் சிங்கிடத்திலே தமிழகத்திற்கு தேவையான நிதி எவ்வளவு என்பதையும், எந்தெந்த துறையின் வாயிலாக நாம் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறோம், அந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது என்பதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புள்ளி விவரத்தோடு யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக பிரதமர் மன்மோகன் சிங்கிடத்திலே எடுத்து சொல்லி இருக்கிறார். அதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அம்மா அவர்களிடத்திலே சொன்னாரா, நான் பிரதமரானதற்கு பின்னாலே இதுவரை எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் என்னை வந்து சந்தித்திருக்கிறார்கள். என்னை வந்து சந்தித்த அத்தனை மாநில முதலமைச்சர்களும் என்னை வந்து சந்திக்கின்ற பொழுது அவரவர் மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர்கள் அல்லது திட்டக்குழு துணை தலைவர்களையோ உடன் அழைத்து வந்து அவர்களுடைய உதவியின் பேரில் தான் என்னிடத்திலே வந்து அவரவர் மாநிலத்திற்கு தேவையான நிதி எவ்வளவு என்பதை என்னிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். ஆனால் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக நீங்களே வந்து உங்கள் மாநிலத்திற்கு தேவையான நிதி எவ்வளவு என்பதையும், எந்தெந்த துறையின் வாயிலாக நீங்கள் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறீர்கள், அந்த திட்டங்களுக்கெல்லாம் எவ்வளவு தொகை தேவைப்படுகிறது, அதிலே மாநில அரசாகிய நீங்கள் எவ்வளவு நிதியை செலவழிக்க
வைக்கிறீர்கள். மத்திய அரசாகிய நாங்கள் எவ்வளவு நிதி தர வேண்டும் என்பதை யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக வந்து புள்ளி விவரத்துடன் எடுத்து சொன்ன ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே நீங்கள் மட்டும்தான் என்று பிரதமர் மன்மோகன் சிங் அம்மா அவர்களை பாராட்டினாராம். மீண்டும் வாசலுக்கு வெளியே வந்து அம்மா அவர்களை வழி அனுப்புகிறார் பிரதமர் மன்மோகன் சிங். அம்மா அவர்கள் குண்டு துளைக்காத காரிலே ஏறி தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்து சேர்கிறார். அன்றைக்கு பிரதமர் அலுவலகத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்தியாவிலே இருக்கக்கூடிய எந்த மாநில முதலமைச்சருக்கும் பிரதமர் அலுவலகத்திலே சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டதே கிடையாது என்று அன்றைய தினம் பத்திரிகைகளிலே செய்தி வெளியிட்டிருந்தார்கள். ஆக அம்மா அவர்கள் கேட்ட நிதியை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் இன்று வரை கொடுக்கவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் அம்மா அவர்களுக்கு டெல்லியிலே இவ்வளவு பெரிய மரியாதை கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் அம்மா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு கூர்மைக்கும் தொலைநோக்கு சிந்தனைக்கும் கிடைத்த மரியாதை. பிரதமர் அலுவலகத்திலே சிவப்பு கம்பள வரவேற்பு. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இன்னும் ஒரு நிமிடம். காரணம், மணியடித்ததற்கு பின்னாலே ஒரு நிமிடம் எங்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினாலே இரண்டாவது முறையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டெல்லிக்கு செல்கிறார். நடுவர் அவர்களே, கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் மரியாதைக்குரிய எதிரணி சகோதரி அக்கா CR சரஸ்வதி அவர்கள் பேசினார். அண்ணன் நெத்தியடி நாகையன் வந்தார், அவரும் கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் பேசினார். நான் பேச ஆரம்பித்து 10 நிமிடங்கள் தான் ஆகிறது. அதற்குள்ளாகவே அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக நீங்கள் மணி அடிப்பது சரியல்ல. அவர்கள் கோரிக்கை வைத்த காரணத்தினால் நீங்கள் மணியடித்தீர்களே, ஆனால் அவர்கள் எப்படி உங்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, நான் KK நகரிலே இருக்கிறேன், நீங்கள் அசோக் நகரிலே இருக்கிறீர்கள் என்று அவர்கள் மிரட்டிக் கொண்டிருப்பதை போல நான் மிரட்ட மாட்டேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அறிவுத்திறத்தால் அம்மா எப்படி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று தமிழகத்தினுடைய தேவையை அம்மா அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல எங்கள் அணிக்கு சாதகமாக தீர்ப்பு வேண்டும் என்பதற்காக நானும் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய நிலைக்கு எங்களை நீங்கள் ஆளாக்கி விடாதீர்கள் என்பதை மட்டும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, இரண்டாவது முறையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டெல்லிக்கு செல்லுகிறார். அதே தமிழ்நாடு இல்லத்திலே தங்குகிறார். அம்மா அவர்கள் தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்திற்கு குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி புரட்சி தலைவி அம்மா அவர்களை நேரடியாக வந்து சந்தித்து ஆலோசனை பெறுகிறார். ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அம்மா அவர்கள் தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்து அம்மா அவர்களை சந்தித்து ஆலோசனை பெறுகிறார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கிறார். மூன்றாவது முறையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டெல்லிக்கு செல்லுகிறார். தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்திலே கலந்து கொண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களை உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் மாநாட்டு பந்தலுக்கு சென்று அம்மா அவர்களை சந்தித்து அம்மா அவர்களிடத்திலே ஆசி பெற்று வருகிறார். பத்திரிகையாளர்கள் அகிலேஷ் யாதவிடம் கேட்கிறார்கள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலத்திலே இவ்வளவு பெரிய வெற்றியை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொல்லுகிறார், தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்துகிற திட்டங்களை எல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் அறிவித்தோம். அந்த தேர்தல் அறிக்கைக்கு கிடைத்த வெற்றி தான் ஊப்பியிலே இந்த மாபெரும் வெற்றி என்று அகிலேஷ் யாதவ் சொன்னார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலத்தின் வெற்றிக்கு காரணமாக இருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அறிவுத்திறத்தால் கொண்டு வந்த திட்டங்கள் தான் என்பதை சொல்லி, இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்று இந்த நாடே விரும்புவதற்கு பெரிதும் காரணம் அம்மா அவர்களுடைய அறிவாற்றலே என்று எங்களது ஆணித்தரமான கருத்தை இங்கே பதிவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு பதிலளிப்பதற்கு நெத்தியடி நாகையனுடைய பாணியிலே சொல்ல வேண்டும் என்று அதைக்குரிய அண்ணன் இளவரசன் அவர்கள் பேசணும். நடுவர் அவர்களே, உங்கள் வெள்ளி நாக்கிலே இருந்து துள்ளி வரும் வார்த்தைகள் கோபாலபுரத்தை கொலை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது, ஆழிவரோட்டை அலற வைத்துக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ஆவடியை அமர்க்கலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் இவ்வளவும் பில்டப் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு தீர்ப்பை பார்த்து செய்யுங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசின தம்பி காளிதாசன் சரி, அன்பு தங்கை நூர்ஜஹானும் சரி, கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு ஒரு வில்லங்கமான தலைப்பு. இந்த தலைப்பு என்னன்னு எதிரணியிலே பேசியவர்களுக்கு தெரியவில்லை. நீங்க
ஒரு தலைவருக்கு அறிவாற்றல் இல்லைன்னு சொல்ல முடியாது, செயலாற்றல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதுல எது விஞ்சி நிற்கிறது? அப்பதான் அதுதான் கேள்வி. எது விஞ்சி நிற்கிறது? ஒரு மாவட்ட கழக செயலாளர் செயல்படுறவர் தானே செயலாளர். அவரு மேடையில் இருக்க முடியல. அப்புறம் இவர் இலக்கிய அணி செயலாளர். இவர் படிச்சுட்டு வீட்டிலே உட்கார்ந்து இருந்தாருன்னா பெண்டன் மொத்தம் நட்ட கட்டி கிரீஸ் அடிச்சிருவாங்க இல்லையா? ஒரு மாவட்ட செயலாளர், உங்க இலக்கிய அணி செயலாளர். செயலாளர்னா செயல்படணும். அறிவாளியா இருந்தா நீங்க ஒரு சன்மார்க்க சங்கத்துக்கு தலைவரா போங்க. கைத்தல்ல நீரை கனி அப்ப மோடவல் போரி கப்பிய கரி முக அடிபேணி. கிருபானந்த வாரியார் கூட பெரிய அறிவாளி தான். அவரை விட அறிவாளி யார் இருக்கா? அவர் அழகா பேசுவார். நான் பழனி வண்டியில ஏறினால் பழனி போகலாம், அந்த வண்டி நம்மீது ஏறினால் பழனி முருகனையே நேரடியாக பார்க்கலாம். வீட்டில் உட்காருங்க அறிவாளியா இருந்தா. இவர் செயல்படணும்னா செயலாளர் இல்ல, இவங்க இலக்கிய செயலாளர் செயலாளர் இல்ல. இதுக்கு பூரா நாட்டை ஆடுது. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, பம்ம பம்மதா தைய தையனக்கு தினாக்கு நகதின் பஜன் கரே உதினிதனி கதனி தித்தாம் தித்தாம் தோந்தை தை கணபதி நாம் சதா. எல்லாம் சன்மார்க்க சங்க கூட்டம். எதுன்னு தெரியல, என்ன சொல்ல வர்றோம்னே புரியல. மேடையில் வரணும்னு தம்பி காளிதாஸ் என்ன பண்ணான்னு தெரியல. அவனுக்கு ஃபர்ஸ்ட் கியரை போட்டான், செகண்ட் கியரை போட்டான், தேர்ட் கியரை போட்டான், டாப் கியரை போட்டான், நியூட்ரல் போட தெரியல. மோதிக்கிட்டு நிக்கிறான் எங்கேயோ ஒரு இடத்துல. நான் கேட்கறது என்னன்னா, ஒரு தலைவருக்கு அறிவாற்றல் இல்லைன்னு சொல்லக்கூடாது, செயலாற்றல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதில் எது மிஞ்சி நிற்கிறது? இதுதான் கேள்வி, இதுதான் தலைப்பு. ஒரு சாத்துக்குடிங்கிறது செயலாற்றல், சாத்துக்குடியில் இருக்கிற ஒரு சொலதான் அறிவாற்றல். கம்பராமாயணம் புத்தகம் இருக்குன்னா முழு புத்தகம் தான் செயலாற்றல். அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு காண்டம் தான் அறிவாற்றல். ஒரு சினிமா படம் இருக்கு, அது லவ் சீன் வரும். மேரே சப்னோ கி ராணி கப் ஆயேகி தூ आई रुत मस्तानी कब आएगी तू बीनी गाए जिंद गानी कब आएगी तू चलिया आ तू चलिया. இது லவ் சீன். ஃபைட்டிங் சீனும் வரும், காமெடி சீனும் வரும், சோக காட்சியும் வரும். இதெல்லாம் சேர்ந்தது சினிமா. மொத்த சினிமா செயலாற்றல். அதுல வர்ற ஒரு சீன் தான் அறிவாற்றல். கேள்வி அதுதான், இதில் எது விஞ்சி நிற்கிறது? நான் என்ன சொல்ல வரேன்னா, செயலாற்றல் என்பது விஞ்சி நிற்கிறது என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு எனக்கு முன்னால பேசுறவங்க எல்லாம் பேசுறாங்க. நான் சொல்ல வர்றது என்றால், இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக 20 வருஷம் ஆச்சு, 20 மாசம் ஆச்சு. இந்த 20 மாசத்துல எதை செய்யல? எல்லாம் செஞ்சுட்டாங்க. அவங்க அறிவாளியா இருந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தா நடக்குமா? அவங்க டெய்லி கோட்டைக்கு வரணும், ஃபைல பார்க்கணும், கையெழுத்து போடணும். இன்னைக்கு மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் திருமண உதவி திட்டம்னு தமிழ்நாடு பூரா தாலிக்கு தங்கம் கொடுக்கறாங்க. 25,000 கொடுக்கறாங்க, 50,000 கொடுக்கறாங்க. வீட்டில் உட்கார்ந்து கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு அறிவு இருக்குங்கிறனால இல்ல ரிமோட்ல தள்ள முடியுமா? ரிமோட்ல வாங்கிக்க தாலிய, வாங்கி 25,000, வாங்க 50,000. நேர போகணும், கொடுக்கணும். அதான் செயல் இல்லையா? இன்னைக்கு 14,552 கோடி. இன்னைக்கு கல்வித்துறையில புரட்சி தலைவி அம்மா ஒரு பெரிய புரட்சியே செய்திருக்கிறார். உண்ண உணவு தந்து, உடுக்க உடை தந்து, நடக்க செருப்பு தந்து, படிக்க புத்தகம் தந்து, பாதுகாப்பாக தூக்கி செல்வதற்கு பையும் தந்து, கணக்கு பார்க்க கால்குலேட்டர் தந்து, சிரமம் இல்லாமல் வரைவதற்கு ஜியோமெட்ரி பாக்ஸ் தந்து, அர்த்தம் பார்ப்பதற்கு ஆங்கில அகராதி தந்து, வண்ண வண்ண பென்சில்கள் ரப்பர்கள் தந்து, வரலாறு புவியியல் வரைபடம் தந்து, உலகத்தையே உள்ளங்கையில் அடக்குவதற்கு லேப்டாப்பும் தந்து, பள்ளிக்கு பறந்து செல்வதற்கு சைக்கிளும் தந்து, பத்தாததற்கு பஸ் பாசம் தந்து, மார்க்கை தவிர மற்றதெல்லாம் தந்த மாரசியை என்று மாணவர்கள் எல்லாம் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதான்டா செயல். தம்பி கோபி
கோபி வேண்டாம் வெறுப்புக்கு பிள்ளை பத்து காண்டாமருகன் பேர் வச்ச மாதிரி, சங்கடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கடாமன் பேர் வச்ச மாதிரி அதுதான் செயல். ஒரு புரட்சிங்க. எங்க தாத்தா சுப்பையா பிள்ளை அவர் என்னடான்னு கேட்டா அக்ஸாபியசம் நெல்லுல குமிச்சு வச்சு விரலை புடிச்சு வாத்தியார் சொல்லி தருவார். அந்த காலத்துல எங்க தாத்தா பேரு சுப்பையா பிள்ளை, எங்க அப்பா பேரு கந்தசாமி பிள்ளை. அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஏட்ல எழுதினார். பணம் ஓடு இருக்கிற பணம் ஓலை அதை எடுத்து எழுதினார். யாரு? எங்க அப்பா. நான் ஸ்லேட்ல எழுதினேன். என் பையன் அவன் வக்கீல் படிக்கிறான், தலைவர் பேர் வச்சிருக்கேன் ராமச்சந்திரன், அவன் வக்கீல், அவன் நோட்ல எழுதினான். இப்ப பிள்ளைய பூரா லேப்டாப்ல எழுதிக்கிட்டு இருக்கு. லேப்டாப். மாண்புமிகு நடுவர் அவர்களே, நமக்கெல்லாம் எதையும் துடிச்சுச்சுன்னா லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு துடிக்கும். இப்ப மாணவர்களுக்கெல்லாம் இதயம் துடித்தால் லேப்டாப் 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 லேப்டாப்னு துடிக்குது. இதெல்லாம் செயல் தானே? செயல்படாம எப்படி பேர் எடுக்க முடியும்? நீங்க பேசுற போதே ஒரு தொட்டு விட்டு போனீங்க. நீங்க கோடு போட்டீங்க, நான் ரோடு போட்டு பஸ்ஸை விட்டு ஆளை ஏத்தி விடணும். அழகா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி பேசுகிற போது நான் சொல்லவில்லை, அமெரிக்காவில் இருக்கிற மேரிலாந்து மாநிலத்தினுடைய வெளிவிவகாரத்துடைய துணை அமைச்சர்